காவேரி இலக்கிய திருவிழா தொடக்க விழா நிகழ்ச்சி கலைஞர் கோட்டம் மண்ணின் மைந்த தலைவர் கலைஞர் கோட்டத்தில் மிக சிறப்பாக நடைபெறுகிற இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி சாரிஸ்ரீ இந்திய ஆட்சிப்பணி அவர்களே, முன்னிலையற்று உரையாற்ற இருக்கிற பொது நூலகத்துறையினுடைய இயக்குனர் அன்பிற்குரிய சகோதரர் சங்கர் ஐஏஎஸ் அவர்களே, வருகை தந்திருக்கிற அத்தனை பேரையும் வரவேற்று விடைபெற்று சென்றிருக்க மாவட்ட வருவாய் அலுவலர் அன்பு சகோதரர் சண்முகநாதன் அவர்களே, எனக்கு முன்னதாக உங்களிடத்திலே பல்வேறு செய்திகளை, இலக்கியம் சார்ந்த செய்திகளை வழங்கி உரையாற்றியிருக்கிற இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் பூண்டிகை கலைவாணன் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கிற மாவட்ட ஊராட்சி தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் பாலு அவர்களே, நிறைவாக சிறப்பாக சிறப்புரையாற்றி அனைத்து மக்களும் அறிந்து கொள்கிற செய்திகளை மிக தெளிவாக உரையாற்றியிருக்கிற மரியாதைக்குரிய ஐயா யூமா வாசுகி அவர்களே, நானும் புத்தகங்களும் என்கிற தலைப்பில் புத்தக செய்திகளை தவிர வேறு எந்த செய்திக்கும் செல்லாமல் தனக்கே உரிய பாணியில் உரையாற்றியிருக்கிற என்னுடைய அருமை சகோதரி கவிஞர் ஷல்மா அவர்களே, நிகழ்ச்சியில் நிறைவாக பங்கேற்று சிறப்பித்திருக்கிற மாணவ செல்வங்களே, பெரியோர்களே, பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, எங்களுடைய இயக்கத்தினுடைய ஒன்றிய நகர கழக பொறுப்பாளர்களே, கலந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய பெரியோர்களே, நன்றி சொல்ல இருக்கிற மாவட்ட நூலக அலுவலர் அன்பு சகோதரர் சிவகுமார் உள்ளிட்ட அலுவலர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இலக்கிய திருவிழாவை ஆண்டுதோறும் நடத்தினாலும் காவிரி, வைகை, சிறுவாணி, தாமிரபரணி என்று தொடர் நிகழ்ச்சியாக அந்தந்த மாவட்டங்களில் நடத்தி சென்னையில் இறுதியாக இந்த நிகழ்ச்சியும் நடத்த இருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் எவ்வளவு இலக்கியப்பற்று கொண்டவர் என்பதை என்னுடைய அன்பிற்குரிய தம்பி சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் பட்டியல் போட்டு எடுத்துக்காட்டி உரையாற்றியிருக்கிறார்கள். மிக சிறப்பாக இந்த ஊரிலே இந்த நிகழ்வை நடத்துவது நாங்கள் வணங்கும் தலைவர் கலைஞருக்கு பெருமையை தேடுகிற வகையில் இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. அதற்காக நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பொது நூலக இயக்குனர் உள்ளிட்ட அலுவலர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவர் அரசியல்வாதி மட்டும் அறியப்படவில்லை, ஒரு இலக்கியவாதி, சமூக சீர்திருத்தவாதி. இன்றைய தினம் யார் யாரோ ஏதேதோ பேசுகிறார்களோ அதை போல இல்லாமல் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவை நிறைவேற்றிய தலைவர்களில் முதன்மையானவர் தலைவர் கலைஞர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த உணர்வோடு தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து சாதாரண சாமானிய மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிற முதலமைச்சரை இந்த நாடு இன்றைய தினம் பெற்றிருக்கிறது.
மாணவர்களுக்கென்று பல்வேறு திட்டங்களை தீட்டி மாணவர்கள் தான் எதிர்கால இந்தியாவை உருவாக்குகிற சிற்பிகளாக இருப்பார்கள், அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திட வேண்டும் என்கிற திட்டங்களை தீட்டி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத, முதலமைச்சருக்கு தோன்றாத திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த மாணவ செல்வங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இலக்கியத்திலும் நீங்கள் ஆர்வமாக இருந்திட வேண்டும், இலக்கியம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடத்திட உத்தரவிட்டு இன்றைய தினம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் முரசொலியில் உடன்பிறப்புகளுக்கு எழுத கடிதம் உலக வரலாற்றில் தொடர்கதை என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த அளவிற்கு தன்னுடைய எழுத்தாற்றலால் தமிழினத்தை கட்டி போற்றவர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதைப்போல தலைவர் கலைஞர் அவர்களுக்கு தூக்கு மேடை நாடகத்தின் மூலம் எம்.ஆர். ராதா அவர்கள் கலைஞர் என்ற பட்டத்தை சூட்டினார். கலைஞர் இருந்தும் அந்த பட்டம் இன்று தினம் நிலைத்திருக்கிறது. அதற்கு அவருடைய இலக்கிய பணிதான் காரணம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அதை போலதான் தம்பி மாவட்ட கழக செயலாளர் குறிப்பிட்டதை போல கைமண் என்கிற மறுமலர்ச்சி, அதை போல மாற்றுத்திறனாளி என்கிற வார்த்தை இந்தியாவில் யாருக்கும் தோன்றாத வார்த்தை. ஊனமுற்றோர் என்று சொல்கிற பொழுது அவர் அந்த குழந்தைகள் எந்த அளவிற்கு சங்கடப்படுவார்கள் என்பதை உணர்ந்த முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் அவர்களுக்கு மாற்றுத்திறனாளி என்கிற பெயரை சூட்டி மழ்கிற வார்த்தையை சூட்டி தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போல ஏளனமாக பேசியவர்களை எல்லாம் தன்னுடைய வயப்படுத்தி தனக்கு தன்னால் இந்த இலக்கியத்திற்கு எந்தெந்த பணிகளை ஆற்ற முடியுமோ அத்தனையும் கொண்டு வந்து சேர்த்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். திருக்குறளுக்கு நூல் எழுதி விளக்க உரை எழுதி ஆற்றலாளாக திறந்தவர் கலைஞர். அவர் பிறந்த மண்ணில் இன்றைய தினம் இலக்கிய விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இலக்கிய விழாவில் நாங்களும் பங்கு பெற்று இலக்கியம் பெருகுவதற்காக வருகை தந்திருக்கிற உங்களோடு நாங்களும் அந்த பணியிலை ஈடுபடுத்திக் கொள்கிறோம் என்கிற மகிழ்ச்சியை இந்த நேரத்தில் தெரிவித்து, அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைய தினம் மாணவர்களுக்காக திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் மற்றவரிடத்திலே கொண்டு செல்லுங்கள். கொண்டு சேர்த்து இந்த இயக்கத்திற்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் நீங்கள் என்றென்றும் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.